இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பாலக்கீரை கூட்டு தான் செய்ய போகிறேன். இந்த கூட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த கூட்டு செய்கிறதுக்கு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சது 2 டீஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 2 பொரிஞ்ச பிறகு 4-5 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்குறேன். 5 இல்லை 6 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக எண்ணெயில் வதக்குறேன். 15 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர நல்லா வதக்கிக்கிறேன். இதில் 2 பழுத்த தக்காளியும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை எடுத்துருக்கேன். இந்த பாலக்கீரையில் நடுவில் உள்ள நரம்பை மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாலக்கீரையை இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்க்குறேன். நான் இங்கே தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்குறேன். 1/2 கப் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போக வர கொதிக்க விடுறேன். இப்போ சூப்பரான பாலக்கீரை கூட்டு ரெடி.